இவரெலாம் இந்த தேர்தலில் போட்டிட்டானா டெபாசிட் வாங்குறதே கஷ்டம், இவரெலாம் டெபாசிட்டே வாங்க மாட்டார். இப்படிலாம் பல பேர் பேசி நம்ம பார்த்துருந்துருப்போம். முக்கியமாக எலெக்ஷன் டயத்தில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, அதுக்கு முன்னாடி இந்த டெபாசிட் வாங்குறது அப்படின்னா என்னன்றதை பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு எலெக்ஷனில் ஒரு வேட்பாளர் போட்டியிட போகிறாரு அப்படின்னா அவர் வேட்பு மனு தாக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவார். அப்போ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாருன்னா 10,000 ரூபாவும், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா 25,000 ரூபாவும் டெபாசிட் அமௌண்ட்டாக கட்டணும். அந்த 10,000 25,000 அந்த வேட்பாளர் எஸ்சி எஸ்டி இந்த வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாருன்னா அவருக்கு 50% சலுகை. அந்த தேர்தலில் அந்த வேட்பாளர் போட்டிட்டு அந்த தொகுதியில் மொத்தம் 60,000 ஓட்டு எண்ணப்பட்டிருக்குன்னா அதில் அவர் 1/6, அதாவது 60,000த்தில் 10,000 வாக்காவது அவர் அட்லீஸ்ட் எடுத்துருந்துருக்கணும். அப்படி எடுத்து அவர் தோற்றுருந்தாலும் அந்த டெபாசிட் பண்ண பணம் அவருக்கு திரும்பி தரப்படும். இதே முறை தான் நாடாளுமன்ற தேர்தலையும் பின்பற்றப்படுது. இதை நம்ம பெர்சன்டேஜ் பேசிஸில் சொல்லணும்னா 100%க்கு 16.67% பெற்றிருந்தால் தான் அந்த டெபாசிட்க்குரிய பணம் திரும்பி தரப்படும். இந்த டெபாசிட் கான்செப்டை எலெக்ஷன் கமிஷன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, வந்தவங்க போகிறவங்களாம் நான் எலெக்ஷனில் பங்கு பெறுறேன் அப்படின்னு சொல்லி பங்கு பெற்று எலெக்ஷன் கமிஷனோட டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் இந்த கான்செப்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.